திருப்புகழ் 486. நீல மாமுகில் போலும் வார் குழலார்கள் மாலை குலாவ வேல் கனை நீல வாள் விழி பார்வை காது இரு குழையாட நீடு மார்பணி ஆட ஓடிய கோடு போல் இணையாட நூலிடை நேச பாலித சோலை மா மயிலென ஏகி காலின் நூபுற ஓசை கோவென ஆடி மால்கொடு நாணியே வியர் காயமோடு அணு பாகு பால் மொழி விலை மாதர் காதலாய் அவரோடு பால் வினை மூழ்கி ஏழ் நரகு ஆழும் உடனை காரீர் பாரும் ஐயா சிவா பதம் அருள்வாயே. கோல மாமயிலேறி வார்குழையாட வேல்கொடு வீர வார்கடல் கோடி கோடி இடி ஓசை போல் மிக மெரு தூளாய் கோடு கோவென ஆழி பாடுகள் தீவு தாடு அசுரார் குழாமோடு கூலமாக வினோர்கள் வாழ்வுற விடும் வேளா நாலு வேதமுடாடு வேதனை ஈன கேசவனார் சகோதரி நாதர் பாகம் விடாள் சிகாமணி உமை பாலா ஞான பூமி அதான பேர் புலியூரில் வாழ் தெய்வ யானை மானோடு நாலு கோபுர வாசல் மேவிய பெருமாளே. விலைமாதர் காதலாய் அவரோடு பால்வினை மூழ்கி ஏழ் நரகாழும் மூடனை காரீர் பாரும் ஐயா சிவா பதம் அருள்வாயே. சிவபதம் அருள்வாயே நாலு கோபுர வாசல் மேவிய பெருமாளே. அழகுடைய சிறந்த மயில் மீது ஏறி நீண்ட குழைகள் செவியில் ஆட வேல் கொண்டு வீரமிக்க கடல்கள் கோடி கோடிக்கணக்கான இடிகள் ஒலிப்பதை போல் மிக்கு ஒலிக்க மேருமலையும் பொடியாகி தூளாக மலைகள் கோவென்று அழ எழ கடல் இடங்களும் தீவுகளும் வலிய அசுரர் கூட்டத்துடன் குப்பையாக அழிந்து ஒழிய தேவர்கள் வாழ்வடைந்து விளங்க செலுத்தப்பட்ட வேலை உடையவனே. நான்கு வேதங்கள் பயிலும் நான்முகனை பெற்ற திருமாலின் தங்கை சிவபெருமானின் இடப்பாகத்தை விடாமல் பொருந்தி இருப்பவள் முடிமணி போன்றவள் ஆகிய பார்வதி அம்மையாரின் மைந்தனே. ஞான பூமியான புகழ்பெற்ற புலியூரில் வீற்றிருக்கின்ற தெய்வ யானையோடும் மானின் மகளான வள்ளியோடும் நான்கு கோபுர வாசல்களிலும் வீற்றிருக்கின்ற பெருமாளே. விலைமங்கையர் கரிய மேகம் போன்ற நீண்ட கூந்தலை உடையவர்கள் மாலைகள் விளங்க வேல் அம்பு என்பவை போல் நீண்ட ஒளியுடைய கண் பார்வை சென்று வெட்டுதல் போல விளங்கும் காதணி அசைய அகன்ற மார்பில் அணிகள் அசைய பரந்துள்ள மலை போன்ற இரண்டு கொங்கைகள் அசைய நூல் போன்ற நுட்பமான இடையில் தங்கட்கு விருப்பமான பட்டு புடவையுடன் சோலையிலே உலாவும் மயில் போல் சென்று காலில் அணிந்த சிலம்புகள் ஓசை கோ என எழ ஆடி மோகத்துடன் நாணமடைந்து வேர்வை உடைய உடலுடன் சர்க்கரையின் உருகி பாய்கின்ற பால் போன்ற சொற்களை உடையவர் இனிமையாக பேசுபவர். அத்தகைய விலைமகளிர் மீது ஆசை கொண்ட நான் பாழ்படுத்தும் வினையில் மூழ்கினேன். ஏழு நரகங்களிலும் ஆழ்ந்து விழ இருக்கும் மூடன் நான். இத்தகைய என்னை ஐயா கண் பார்த்து அருள்வாய். ஐயனே சிவபதத்தை எனக்கு அருள்வாயாக. விலைமாதர் காதலாய் அவரோடு பால்வினை மூழ்கி ஏழ் நரகாழும் மூடனை காரீர் பாரும் ஐயா சிவா பதம் அருள்வாயே. சிவபதம் அருள்வாயே என்று வேண்டியவாறு